தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல். தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படும் நிலையில் எகிரும் எதிர்பார்ப்புகள். தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பு 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படலாம் என தகவல். பொருளாதார நடவடிக்கைகளை முடுக்கிவிடும் வகையில் மூலதன செலவினத்திற்கான ஒதுக்கீட்டை 20% அதிகரிக்கலாம் என எதிர்பார்ப்பு. வீட்டுக் கடனுக்கான அசல் வட்டி தொகையில் கூடுதல் வரி கழிவுகள் வழங்கப்பட வாய்ப்பு. அனைவருக்குமான திட்டங்கள் புத்தாக்க முதலீடு அடிப்படையில் பட்ஜெட் அமையும். 2047 இந்தியா வல்லரசாக மாறும் வகையில் மத்திய பட்ஜெட் அமையும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. பொருளாதாரத்தில் 3வது பெரிய நாடாக இந்தியா உயர்ந்து நிற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி வேகமாக பயணித்து வருவதாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேச்சு. செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் பங்களிப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்தியா AI மிஷன் தொடக்கம். சமூக நீதி சமத்துவத்திற்கான கருவியாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக குடியரசுத் தலைவர் உரை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நோக்கி அரசு வேகமாக பணியாற்றி வருகிறது. அனைவருக்குமான வளர்ச்சி என்பதுதான் மத்திய அரசின் தாரக மந்திரம் என நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை. பாஜக அரசின் அறிக்கையை படித்து சோர்ந்துவிட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விமர்சனம். திரௌபதி முர்முவை அவமதித்த சோனியா காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். சோனியா பேச்சுக்கு பாஜக கடும் கண்டனம். சென்னையில் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை ₹6.50 குறைந்து ₹1959.50 விற்பனை. வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ₹818.50 விற்பனை. ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுநரின் செயல்பாடுகள் அரசுக்கு சிறப்புதான் சேர்க்கிறது. ஆளுநர் தொடர்ந்து அப்படியே செயல்பட்டு வரட்டும் எனவும் கருத்து. பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு மரியாதை அளிக்க தயாராக இல்லை. பெரியார் தான் தங்களுக்கு தலைவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளராக நியமனம். கட்சியின் துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார் நியமனம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா VCK தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து வாழ்த்து. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை திருமாவளவனிடம் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரெதிர் துருவங்கள் இல்லை. கொள்கை அடிப்படையில் ஒற்றுமையாக இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா பேட்டி. எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அடிப்படையில் எந்த விதமான எதிரெதிர் துருவமே கிடையாது. எங்களுக்கும்
மதவாதத்திற்கு எதிராக இருக்கும், சாதியவாதத்துக்கு எதிராக இருக்கும். உங்களுடைய கட்சி தலைவரும் சரி, தாவைக்கோட கட்சி தலைவரும் ஆதவ அர்ஜுனா விசிகாவை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்ட போது அதை ஒரு பகையாக கருதவில்லை. எங்கள் சந்திப்பில் அரசியல் கணக்கு எதுவும் கிடையாது எனவும் திருமாவளவன் திட்டவட்டம். கட்டாயமா இது ஒரு நல்ல வரவேற்பு வேண்டிய ஒரு அணுகுமுறை தான். இதில் வேற எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை, எந்த முடிச்சும் நாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒரு நாகரிகம் என்பது அவசியம். கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற பகையை கருதாமல் ஆதவர்ஜுனா வாழ்த்து பெற வந்திருப்பது நாகரிகமான அரசியல். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. கட்சிக்கு தலைமைக்கு எதிராக அவதூறு பரப்பாமல் நாகரிகமான முறையில் வந்து நேரிலே சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி வாழ்த்துக்கள் வேண்டும் என்ற ஒரு சென்னை வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. அமித்ஷா வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகைக்கு எதிராக சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. அமித்ஷாவே மன்னிப்பு கேள், திரும்பி போ, திரும்பி போ, வாழ்க வாழ்க வாழ்கவே அம்பேத்கர். அமித்ஷாவே மன்னிப்பு கேள், அமித்ஷாவே மன்னிப்பு கேள், அமித்ஷாவே மன்னிப்பு கேள். ராகுல் காந்தி கண்ணசைத்தால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி விடுவார்கள். அமித்ஷாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. ராகுல் காந்தி அவர்கள் இசைவு தந்தால் உங்கள் ஆட்சி நாளையே கவிழும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொல்லைப்புற வழியாக ஆட்சி அமைப்பதை விரும்பவில்லை. அமைச்சர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை தங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என காவல்துறைக்கு செல்வ பெருந்தகை அறிவுரை. இந்த ஆட்சிக்கும் காவல்துறைக்கும் எந்த பாதிப்பும் வராது எனவும் பேச்சு. கவலை அளிக்கிறது. அமித்ஷா மீது உங்களுக்கு அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுங்கள், நாங்கள் அதற்கு ஒத்துழைக்கிறோம். ஆனால் தள்ளு முள்ளு பிடிச்சி இழுப்பது, மைக்கை சுவிட்ச் ஆஃப் செய்வதெல்லாம் மிகவும் வருத்தம். இந்த வருத்தத்தை என்னால் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கலவரத்தை தூண்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. பெரியாரை விமர்சிக்கும் சீமானது செயல் திசை திருப்பல் முயற்சி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தொடர்ந்து பெரியாரை விமர்சித்தால் சீமான் அரசியல் எதிர்காலம் இன்றி தனிமைப்படுத்தப்படுவார் என காட்டம். பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்திக் கொண்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை தூட்டினால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது. குருமூர்த்தி
மூர்த்தி மற்றும் கோபால்ஜியை சீமான் அடிக்கடி சந்தித்து பேசுகிறார் என நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய ஜெகதீச பாண்டியன் புகார். தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் மலரக்கூடாது என சீமான் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. இன்று அல்லது நாளை கட்சி தேர்தல் அலுவலகத்தில் சீமானை சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என திருமுருகன் காந்தி பேட்டி. உயர்நீதிமன்ற எச்சரிக்கையை அடுத்து தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நீதிமன்றத்தில் ஆஜர். நிலுவைக் குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். புதுக்கோட்டை அருகே கனிமவள கொள்ளையை தட்டி கேட்ட அதிமுக பிரமுகர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரம். நீதிமன்ற உத்தரவுப்படி உடலை தோண்டி எடுத்து போலீசார் தீவிர விசாரணை. செங்கல்பட்டு அருகே BMW கார் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். 70 தொழிலாளர்கள் முன்னறிவிப்பின்றி பணிநீக்கம் செய்யப்பட்டதாக புகார். சென்னை ECR சாலையில் பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்திய விவகாரம். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 4 பேருக்கும் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது எதிர்பாராத விதமாக விழுந்த கோல் போஸ்ட். ஆவடி விமானப்படை பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுவன் ஆத்விக் உயிரிழந்த பரிதாபம். ஆம் ஆத்மி கட்சி MLAக்கள் 7 பேர் திடீர் ராஜினாமா. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் கெஜ்ரிவாலுக்கு பின்னடைவு. தூங்கிக் கொண்டிருந்த 2.5 வயது குழந்தையை கிணற்றில் தூக்கி வீசி கொலை செய்த தாய் மாமன். தங்கையின் மீதுள்ள கோபத்தில் வெறிச்செயல். கேரளாவை உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 3-1 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அசத்தல். U19 T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. மும்பையில் இன்று நடைபெறும் BCCIயின் நமன் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சினுக்கு CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதை BCCI வழங்க உள்ளதாக தகவல்.